இந்த உலகில் விசித்திரமான வியக்கத்தக்க பல அறிவியல் உண்மைகள் கொட்டி கிடக்கின்றன. அதில் ஒன்றுதான் பூமியின் மிக ஆழமான வெரியோகினா குகை. பூமியின் மிக ஆழமான புள்ளியாக கருதப்படும் வெரியோகினா குகையில் சூரிய ஒளி இல்லாமல் உயிரினங்கள் வாழ்கின்றன. மேற்கு காகசஸ் மலைத்தொடரின் அடியில் கற்பனை செய்ய முடியாத ஆழத்தில் ஒளிந்துள்ளது வெரியோகினா குகை. சுமார் 2212 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த குகைதான் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிக ஆழமான புள்ளியாக கருதப்படுகிறது. இந்த குகையின் அடிப்பகுதிக்கு சூரிய ஒளி ஒருபோதும் சென்றடைவதே இல்லை. இதன் காரணமாக அங்கு கடும் குளிரும் மிக குறைந்த ஆக்சிஜனுமே உள்ளது. இக்கடினமான சூழலிலும் அங்கே உயிரினங்கள் வாழ்ந்து வருவதுதான் விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாக தாவரங்கள் வளர்வதற்கு சூரிய ஒளி தேவை. ஆனால் இங்குள்ள நுண்ணுயிரிகள் சல்ஃபர், இரும்பு மற்றும் அமோனியா போன்ற தாதுக்களிலிருந்து ஏற்படும் வேதி வினைகள் மூலம் தேவையான ஆற்றலை பெற்று வளர்கின்றன. இந்த பாறை நுண்ணுயிரிகளை உணவாக கொண்டு அங்கு ஒரு தனி உணவுச் சங்கிலி இயங்குகிறது. மேலும் இந்த குகையின் ஆழத்தில் வாழும் சிறிய நண்டுகள், பூச்சிகளுக்கு கண்கள் கிடையாது. அதற்கு பதிலாக தொடு உணர்வையும் மனத்தையும் அறியும் அபார நீண்ட உணர் உறுப்புகள் உள்ளன. நிறமற்ற உடல் அமைப்பையும் கொண்டுள்ளன. ஆகையால் விஞ்ஞானிகள் இந்த குகையை ஒரு இயற்கை ஆய்வகம் என்றே அழைக்கின்றனர். ஏனெனில் செவ்வாய் கிரகம் போன்ற மற்ற கோள்களின் தரைக்கடியில் உயிரினங்கள் இருக்குமா என்பதை அறிய இந்த குகை விஞ்ஞானிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மேலும் உலகத்தோடு பல மில்லியன் ஆண்டுகள் தொடர்பில்லாமல் இருப்பதால் இங்குள்ள நுண்ணுயிரிகள் தனித்துவமான மரபணுக்களை கொண்டுள்ளது. இந்த குகையின் அடிப்பகுதியை அடைய வாரக்கணக்கில் கயிறுகள் மூலம் கீழே இறங்க வேண்டும். உயிருக்கு ஆபத்தான தடைகளை தாண்டித்தான் பல ஆய்வாளர்கள் இங்கே ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்தால் வெரியோகினா குகையின் பல ஆச்சரியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்.